காரைக்கால் மீனவர்கள் 2 பேர் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மாணிக்கவேல், தினேஷ், கார்த்திகேயன், செந்தமிழ் உள்ளிட்ட 13 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்திய கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த 2 மீனவர்கள் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படகின் உரிமையாளர் ஆனந்தவேலுவை ஏற்கனவே இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த நிலையில் மற்றொரு புதிய விசைப்படகும் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் காரைக்கால் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து இந்திய கடற்படையினருக்கு தகவல் தெரிவிக்க முயன்றும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு நைட்டு 10 மணி அளவில் கோடியார தென்கிழக்கு பகுதியில் வலை இழுத்து கொண்டிருந்தோம். 20 விசைப்படகு காரைக்கால் சேர்ந்த 20 விசைப்படகு வலை இழுத்து கொண்டிருந்தப்போ காரைக்காலை சேர்ந்த மெதிலன் போட் என்ற படகுகிட்ட ஸ்ரீலங்கா கடற்படை துப்பாக்கி சூடு பண்ணாங்க. துப்பாக்கி சூடு பண்ணி 2 மீனவர்கள் மேலே துப்பாக்கி புல்லட் பாஞ்சிருச்சு. பாயவும் நாங்கள் 20 விசைப்படகும் வலையை வெட்டி விட்டு ஓடியாந்துட்டோம். அந்த கோடியார இழுத்துருந்தப்ப மெதிலன் என்ற போட்டில் மட்டும் 2 நேவி ஏறிட்டாங்க. ஏறி 2 பேருக்கு புல்லட் பாஞ்சவும் எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. புல்லட் பாஞ்சவங்க என்ன ஆச்சுன்னு யாருக்கும் என்னன்னு தெரியல, தகவல் தெரியவில்லை. நம்ம இந்தியா நேவியை கூப்பிட்டு பார்த்தோம். லைனில் வரவே இல்லை. நாங்கள் எல்லாம் இங்கே காரைக்கால் கிளிஞ்சல் மேடு மீனவர்கிட்ட தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வந்துட்டோம். பஞ்சாயத்தில் தெரிவிக்கணும். அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு என்னன்னு தெரியல. இந்த மாநில கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் தான் இதை நீங்கள் தான் போட்ட மீட்டு கொடுக்கணும்.